ஹலோ எவ்ரிவன். கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து யூகே சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. சில பேருக்கு வந்து அது ஒர்க் ஆகுது, பட் எல்லாருக்கும் வந்து அது ஒர்க் ஆகணும்னு இல்லை. அதாவது கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ரத்தத்துல வந்து கலக்கணும். எஸ்பெஷலி வந்து அது ஸ்மால் இன்டெஸ்டினை வந்து ரீச் ஆகணும். ஸ்மால் இன்டெஸ்டினை ரீச் ஆகணும் அப்படின்னா அதனுடைய வெயிட் வந்து 2000 டால்டன்ஸ் தான் வந்து இருக்கணும். பட் முக்காவாசி சப்ளிமெண்ட்ஸ் வந்து 5000 டால்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து கொலாஜன் வந்து வேணும் அப்படின்னா அது வந்து 2000 to 2500 டால்டன்ஸ் தான் இருக்கணும். பட் நீ பெயின், நீ ஜாயிண்ட் ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கொலாஜன் சப்ளிமெண்ட் வந்து 5000 டால்டன்ஸ் வரையும் இருக்கலாம். சோ நீங்க எதுக்காக எடுக்கிறீங்க அண்ட் அந்த சப்ளிமெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு எடுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட் ஆஃப் மணி. ஸ்கின் வந்து யங் அண்ட் க்ளோயியா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கொலாஜன் வந்து ரொம்ப முக்கியம். சப்ளிமெண்ட்ஸா எடுக்கிறத விட நம்ம நேச்சுரலா வந்து அது அவைலபிளா எதுலலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் அண்ட் லெமன் ஜூஸ், ரெண்டுலயுமே விட்டமின் சி நிறைய இருக்கு, அதனால கொலாஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து பைனாப்பிள் ஜூஸ். ஸோ பைனாப்பிள் ஜூஸ்ல வந்து புரோமலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது, அது நம்மளுடைய கொலாஜனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது வந்து பொமக்ரானட் ஜூஸ். பொமக்ரானட்ல அதிகமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஸோ அதுவுமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது மேங்கோ ஜூஸ். ஸோ மேங்கோல வந்து விட்டமின் ஏ அண்ட் சி அதிக அளவுல இருக்குது. ஸோ ரெண்டத்தையும் சேர்த்து எடுக்கும் போது நம்மளுக்கு போனஸா நம்மளோட ஸ்கின் அண்ட் கொலாஜன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். Please do subscribe, share and comment. Thank you.